ஹாய். இன்னைக்கு வீட்டில் கொஞ்சம் காய் இருந்துச்சு. அதை வச்சு ஏதாவது ஒரு பொரியல் செய்யலான்னு சொல்லி எங்கள் வீட்டில் இருக்க காயை வச்சு செய்கிறேன். அதுக்கு கொஞ்சமாக ஸ்வீட் கார்ன் சோளம் இருக்கு இல்லையா, அதை வேய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன் பாயில் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறமா கோவக்காய் ஒரு 5-6 கோவக்காய் இருந்தது, அதை அப்படி நீல வாட்டத்தில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக. கொஞ்சம் பீன்ஸு, அதுக்கப்புறமா கோஸு, இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி ஒரு பொரியல் செய்ய போகிறேன் நான். அது கூட கொஞ்சம் பாசி பருப்பு ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் திருகி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரே ஒரு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை. இப்போ இதை வச்சு பொரியல் செய்யலாம். அனல் வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போது இதில் காய்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் காய் வேகிறதுக்கு. இப்போ இதை கிண்டி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்லே வச்சு மூடி வச்சிடலாம். கூடவே நம்ம ஊற வச்ச பாசி பருப்பு அது சேர்த்துக்கலாம். நான் கிண்டி விட்டு இப்போது இதை ஒரு 10 மினிட்ஸ் மூடி வைக்கிறேன், சிம்மில் வைக்கிறேன், வேகட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறமா இதில் அந்த திருகி வச்ச தேங்காய் பூ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிண்டி விட்டுட்டு இறக்கிடலாம். இது ஒரு சிம்பிள் பொரியல், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் உள்ள காய்கறியை வச்சு நான் செஞ்சுருக்கேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த பொரியல் உங்கள் கிட்ஸுக்கும் செஞ்சுட்டாங்க. லைக் பண்ணுங்கள்.